தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருளை குணப்படுத்துதலை ஆசிரியரை தேடி வந்திருக்கின்ற உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து வந்து கொண்டாடுகின்ற இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக நாம் உணர்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில்லை என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொள்ளும் அவர்கள் இப்போது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகிலும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திரு தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள்.
ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போ அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடிவிட்டு பாஸ்கா காலத்தில் நாம் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் சொல்வது போல, நான் இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை என்று ஆண்டவர் சொன்னதற்கேற்ப விண்ணேற்படைகிற நாள் வரையிலும் நாம் பாஸ்கா காலமாக இதனை சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் பல்வேறு இடங்களில் தோன்றி பல்வேறு சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுப்பதையும் அவருடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதையும் நாம் இந்த
நாட்கள் முழுவதும் பார்க்க இருக்கிறோம். இன்று முதலாக அவருடைய அந்த ஆசிரை பெறுகிறவர் மகதலேன் மரியா. 3 விதமான சிறப்புகளை இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. ஒன்று, இயேசுவினுடைய உயிர்ப்பு அதுவரை உலகம் சந்தித்திராத ஒரு மாபெரும் நிகழ்வு. கடவுளுடைய வல்லமை முழுமையாக வெளிப்பட்டது ஆண்டவருடைய உயிர்ப்பில்தான். எனவே இந்த உயிர்ப்பு என்கிற ஒரு மாபெரும் நிகழ்விற்கு சாட்சியாக ஆண்டவர் மகதலே மரியாவை தெரிந்து கொள்ளுகிறார். யார் இந்த மகதலே மரியா? அவருடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அவர் பாவியாக இருந்து ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டு அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்தவர். எனவே இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். மற்ற சீடர்கள் எல்லாரும் கூட அங்கங்கே இன்னும் ஆண் சீடர்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டு அப்படியெல்லாம் இருக்கும்போது மகதலேன் மரியாள் தான் துணிச்சலோடு கல்லறைக்கு வந்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும் இன்னும் இந்த படை வீரர்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு பயம் வருமே, ஐயோ போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் யோசிச்சு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உட்காந்துருக்கோம்லாம். நம்மளை மாதிரி இல்லாமல் மகதலேன் மரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். அவங்க என்னன்னா, அவன் பார்த்தா பார்க்கட்டும், என்னுடைய கடமை இது, ஆண்டவரை நான் போய் பார்க்க வேண்டும், அவருக்கு நான் அந்த நறுமண தைலம் எல்லாம் பூச வேண்டும், ஏற்கனவே அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான இதோடு துணிச்சலோடு அவர் போய் அங்கே சேருகிறார். இந்த துணிச்சலைத்தான் திரு அவை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. நமக்கு வருமானு தெரியல, இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ அது ஒரு ஏதாவது ஒரு தலைமுறைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அது வரைக்கும் நம்ம வீட்டில் பத்திரமா இருக்கிறது சந்தோஷம்தான். எனவே மகதலேன் மரியா துணிச்சலோடு போய் கல்லறையிலே போய் பார்க்கிறார். அங்கே கல்லறை காலியாக இருக்கிறது. உள்ளே 2 வானதர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரே குழப்பம். அப்போது அந்த அழகான ஸ்டேட்மெண்ட் வருகிறது. அவர் வெளியே வந்து நிற்கிற பொழுது அது ஒரு அழகான ஒரு கார்டன். அதில் அவர் பார்க்கிறார், அங்கே இயேசுதான் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் உயிர்த்த இயேசு இப்பொழுது உருமாறி இருக்கிறார். அதை தான் தவக்காலம் பூரா நம்மகிட்டேன்னு சொன்னாங்க. நீங்க உண்மையிலே ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையை, உயிர்ப்பின் மாட்சியை, உயிர்ப்பின் ஆசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் உருமாற வேண்டும். எவ்வளவு மாறி இருக்கணும்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். போய் கேட்டு பார்க்கலாம், மாறி இருக்கோமா மாறலையா அப்படின்னு. இன்றைக்கு அவ்வளவு இயேசுவை அதிகமாக அன்பு செய்த மக்தலேன் மரியாவால் கூட அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவ்வளவுக்கு ஆண்டவர் உருமாறிய உயிர்த்த ஆண்டவர் இருக்கிறார். அப்போது அவரையும் ஒரு தோட்டக்காரன் என்றெண்ணி அவர் இந்த கேள்வி கேட்கிறார். அந்த பாசத்தை பாருங்க, நம்மளும் அந்த நற்கரணையெல்லாம் வாங்கிட்டு அடிக்கடி போறோம். ஆனா அந்த அம்மாவுடைய பாசம், நீங்க ஒருவேளை என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிருந்தால், நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்று துணிச்சலோடு சொல்லுகிறார். ஒரு இளம்பெண். ஆனா அந்த அன்பினுடைய அந்த மிகுதி எவ்வளவு அப்படின்னு சொன்னா, அவரை கூட என்னால தூக்கிட்டு போக முடியும், அந்த வலிமை எனக்கு இருக்கிறது என்று சொல்றாரு. அந்த அளவுக்கு பாசம். என் ஆண்டவரை நான் அவ்வளவு நேசிக்கிறேன். இதுதான் ப்ரிசைஸ்லி இதை தான் வந்து நம்ம திருப்பிடத்தில் கொண்டாடுகின்ற திருப்பலியில் திரு அவை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. நாம் இந்த ஆண்டவரை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி, அந்த விசுவாசத்தோட எத்தனை பேர் உண்மையில அதுல பங்கு பெறுறோங்கிறது நம்ம இன்று ஆழமாக கேட்டு பார்க்க வேண்டும். மதலேன் மரியாவிற்கு அந்த விசுவாசம் ஆழமாக இருந்தது. தான் சொல்றாங்க, நான் அவரை எடுத்து கொண்டு போவேன், எனக்கு வேணும், என் ஆண்டவர் எனக்கு வேணும், நான் அதற்கு தயாராக இருக்கிறேன், நான் இடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவர் துணிச்சலோடு சொல்லுகிறார். இப்போதுதான் ஆண்டவருடைய குரல் அவருக்கு கேட்கிறது, மரியா என்ற அன்புலக ஆண்டவர் சொல்லுகிற பொழுதுதான் ஆடுகள் தன் ஆயனுடைய குரலுக்கு செவிமடுக்கும். ஏனென்றால் ஆடுகள் தன் ஆயனை அறிந்திருக்கின்றன என்பதை இங்கே மரியா நிரூபிக்கிறார். உடனடியாக திரும்பி பார்த்து ரபூனி அப்படின்னு சொல்றாரு. இந்த திரும்பி பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தையில ஒரு அழகான உட்பொருளையும் யோவான் நற்செய்தியாளர் வைத்திருக்கிறார். நம்ம இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியாது, கண்ணை கட்டிக்கிட்டே தெரிகிறோம். நாம் பல நேரங்களில் நாம் உண்மையாகவே வந்த பாதையை தாண்டி திரும்பி பார்க்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி போயிட்டே இருப்போமே தவிர கடவுளை தரிசிக்க முடியாது.
இவர் திரும்பி பார்த்து உடனடியாக ரபூனி என்று சொல்கிறார். அதற்கு ஏறக்குறைய போதகரே, ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு பொருள். அப்புறம் மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய அன்பின் மிகுதியை பார்க்கிற ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை அப்படின்னு சொல்லி அந்த அன்பிற்கு பரிசாக இந்த அகில உலக திரு அவையினுடைய, இந்த உலகத்தினுடைய ஒரு மாபெரும் நற்செய்தியாளராக ஆண்டவர் மரியாவை தேர்ந்து கொள்ளுகிறார். இப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியும், இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தூது பணிக்கு தகுதியானவர்கள் என்று சொல்றாங்க. இங்க கேட்டுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறவங்கள்ட்ட இல்லை, அவங்களுக்கும் நற்செய்தி பணிக்கு எல்லாம் பெரிய தொடர்பெல்லாம் இருக்காது, இது கடமைக்கு வந்துட்டு போறதுதான். ஆனா அவருடைய பணி எவ்வளவு ஒரு இந்த டேஞ்சரஸ், அது என்ன சொல்றது, ஒரு ஆபத்து மிகுந்தது. எனவேதான் எந்த ஆபத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சல் இந்த இளம்பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை ஆண்டவர் உறுதியாக உணர்ந்து கொண்ட ஒரே காரணத்தினால்தான் பேதுருவுக்கு கூட கிடைக்கவில்லை, யோவானுக்கும் கிடைக்கவில்லை அந்த தகுதி. ஆனால் மரிய மதலேனாளுக்கு கிடைத்தது. நீ போய் என் சீடர்களிடம் சொல். அங்க ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்தது, ஒரு பெண்ணினுடைய சாட்சியம் விடுபட வேண்டும் என்றால் அதுக்கு கொராபரேட் பண்றதுக்கு இன்னொரு ஆளு சாட்சியம் சொல்லணும், ஒரு ஆண் சொல்லணும். ஆமா, அது அவ சொல்றது உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு அழுக்கடைந்த யூத சமூகத்தில் ஆண்டவருடைய மாபெரும் உயிர்ப்பின் நற்செய்தியை சொல்வதற்காக இந்த பெண்ணை அவர் அனுப்பி வைக்கிறார். அவங்க தான் போய் சொல்றாங்க அந்த செய்தி. முதல் உலகினுடைய மாபெரும் நற்செய்தியாளராக, நற்செய்தி அறிவிப்பாளராக, ஆண்டவருடைய திருத்தூதராக மரிய மதலேனாள் மாறுகிறார். அவர் தான் போய் சொல்றாரு, இதுவரையிலும் என் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லி கொண்டிருந்தார், இப்பொழுது இறந்து உயிர்த்த பிறகு அவர் என்ன சொல்றார் பாருங்க, நமக்கும் அவரை தந்தையாக கொடுக்கிறார். என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளும். இதுவரைக்கும் என் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், என் தந்தை சொன்னதை சொல்கிறேன், என் தந்தை சொல்லியதை நான் செய்கிறேன், இப்படிதான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் உயிர்த்த பிறகு தந்தையை நமக்கும் தந்தையாக கொடுத்திருக்கிறார். இதை நீ போய் அவர்களிடம் சொல் என்று சொல்ல அவர்தான் போய் சொல்கிறார், நான் ஆண்டவரை கண்டேன், ஆண்டவர் இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னார் என்று சொல்லி அந்த செய்தி அப்புறம் எல்லா இடமும் போய் சொல்லுகின்ற ஒரு மாபெரும் நற்செய்தி அறிவிப்பாளராக, அப்படிப்பட்ட செய்தியை சொல்லுவதே குற்றம் என கருதப்பட்ட ரோமை சாம்ராஜ்யத்தில் இந்த பெண்ணினுடைய துணிச்சலான நற்செய்தி அறிவிப்பு பணிதான் உயிர்த்த ஆண்டவரை உலகிற்கு அடையாளம் காட்டியது. இதனால் தான் நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம், தோட்டத்தில் ஆண்டவரிடமிருந்து நேரடியாக செய்தியை பெற்றுக்கொண்ட பாவி என்று கருதப்பட்டு மனம் திரும்பிய அந்த பெண் தான். இவ்வளவு நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு 10% இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகம் எப்பவோ நல்ல உலகமா இருந்திருக்கும். கொஞ்சம் துணிச்சல், கொஞ்சம் நிறைய அன்பு, ஆண்டவரோடு நீர் எங்கூட இரும் அப்படின்னு சொல்ற அந்த மனப்பக்குவம் இவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உண்மையாகவே நம்முடைய வாழ்வும் சிறக்கும், நம்மையும் கடவுள் மாட்சிப்படுத்துவார், தன்னுடைய ஆசிரியரால் நிரப்புவார். அதற்காக வர வேண்டி மன்றாடுவோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிரைவா, என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிரைவா, இருப்பதெல்லாம் கொடுத்துவிட்டே உன்னை போல் மாற்றிடுவார், என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிரைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே,
உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் நிலையான பரிசை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜெபிக்கின்ற நம்முடைய மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அன்புக்குரியவர்களே, உமது ஆட்சி வருக என்று நாம் மன்றாட இருக்கின்றோம். உண்மையும் அன்பும் சமத்துவமும் சமூக நீதியும் நிறைந்த ஆண்டவருடைய அரசு அமைய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கருவிகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளில் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வில் இருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் குறிப்பாக உம்முடைய ஆட்சியை இந்த மண்ணில் நிலைபெறச் செய்வதற்காக உழைக்காமல் இருக்கின்ற எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களுடைய நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமது பாவங்களை போக்குபவர். இவரது திருவிருந்து அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளே. அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனையும் நம்மோடு அழைத்துச் சென்று நன்றியோடு வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.